அடுத்தபடியாக எங்கள் மாணவிகள் உயர்கல்வி கற்பதற்கு எங்களுக்கு எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு செய்த ஸ்ரீலிபுத்தூர் சிஎம்எஸ் மேல்நிலைப்பள்ளியினுடைய ஆசிரியர் ஜனாப் ஜெயில்நாதன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். வாழ்த்துறை. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் நிறைய மேடையில் பேசியிருக்கிறேன், ஆனால் இஸ்லாமிய மேடையில் பேசினதில்லை. நான் ஒரு இஸ்லாமியர் தான், அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு பேசுகிறேன். உண்மைக்கே இந்த குழந்தைய இவ்வளோ மதிப்பெண் எடுத்ததுக்கு காரணம் யாருன்னா ஃபஸ்ட்டு 2 அசரத்து தான், ரஹமத்துல்லா அசரத்தும் காஜா அசரத்தும் தான். எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, இந்த மாதிரி குழந்தைகளை அடுத்து +1 +2 படிக்க வைக்கணும், இந்த மாதிரி சில சூழல்லாம் இருக்குது அப்படின்னாங்க. உண்மைக்கே மார்க்க கல்வி கற்றுக்கிறது மறுமையில் கண்டிப்பாக பயன்படும், ஆனால் உலக கல்வி கண்டிப்பாக கற்றுக்கிறணும். ஏன்னா நம்முடைய சமுதாயத்தில் ஒரு நல்ல போஸ்ட்டில் இல்லை நிறைய பேர். ஏன் இல்லை அப்படின்னா, நம்முடைய படிப்பு இடையிலே 10ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு இந்த மாதிரிலாம் முன்னாடி உள்ள பெண்கள்லாம் சரியாக படிக்கிறது இல்லை. ஒரு திருமணம் குழந்தை அப்படின்னு போயிட்டாங்க. இந்த ஊரில் இந்த மாதிரி மதரசா ஆரம்பித்ததுக்கு அவங்களுக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து நன்றி சொல்லணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா மதுரை சென்னை சைடெலாம் பார்த்திங்கன்னா முஸ்லீம் உமன்ஸ் நிறையா பேர் நல்லா படித்து நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. இந்த ஊரை பொறுத்த மட்டும் குறுகிய காலத்தில் சின்ன வயசுலேயே திருமணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அதெல்லாம் தடை செய்வதற்காண்டியும் நம்ம பெண்கள் அதிகமாக படித்து நல்ல உயர் பதவியில் போகணுன்றக்காண்டியே இந்த உயர்ந்த எண்ணத்தில் தான் அஜரத் 2 பேர் மதரசா ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி எங்கள் ஸ்கூலில் படித்த குழந்தைய நிறைய மதிப்பெண் எடுத்ததுக்கு காரணம் இங்கே உள்ள ஆசிரியர்கள். நாங்கள் ஒரு சில ஐடியா மட்டும் சொல்லுவோம், அதை ஃபாலோ பண்ணி இங்கே உள்ள ஆசிரியர்கள் அவங்கள எக்ஸாம் எழுத கூப்பிட்டு வருவாங்க. காலையிலேருந்து சாயந்தரம் அங்கே வெயிட் பண்ணுவாங்க. நான் என்னெல்லாம் போய் ஒரு இடத்துல உட்கார வெயிட் பண்ண சொன்னால் வெயிட் பண்ண மாட்டேன், விட்டு போட வந்துடுவேன். ஆனால் அவங்க வெயிட் பண்ணி இருந்து கூப்பிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு இந்த தருணத்தில் நான் மிக்க நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த குழந்தைய மார்க் எடுத்தது அந்த பிள்ளையோட முழு முயற்சி. இன்டர்னல் மார்க்லாம் அந்த குழந்தைகள் குறைக்கவே முடியாது. அசைன்மெண்ட்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். அதனால் மாணவிகள் அதிகமான மார்க் எடுத்ததுக்கு இந்த மதரசாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அது மாதிரி இந்த மாணவிகளை வைத்து எங்கள் ஸ்கூலுக்கும் பெருமை. என்னென்னா 500க்கு மேலே ஒரு 4 குழந்தைய, அதில் நம்ம மதரசா குழந்தைய, ஒரு பிள்ளை 517, ஒரு பிள்ளை 527. பள்ளி சார்பாக அந்த குழந்தைகளுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். மீண்டுமாய் ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நம்ம அசரு சொல்ல கேளுங்க. மதரசாவில் குழந்தைகளை சேர்த்து படிக்க வைங்க. அடுத்த உயர்கல்விக்கு அனுப்புங்க. இப்போ உண்மைக்கு இந்த குழந்தைய போய் திருச்சி ஜமால் முகமதுல அசர் சேர்த்து விட்ருக்காங்க. அங்கே ஒரு பிகாமோ ஒரு பிஏவோ படித்து முடித்த உடனே அந்த பொண்ணு குரூப் 1 குரூப் 2 எழுதுவாங்க. நம்மளாம் கவர்மெண்ட் ஜீப்பில் ஏதாவது ஆஃபீஸர் போனால் ஆண் வேடிக்கை பார்ப்போம். அது ஒன்றுமே கிடையாது. அந்த போஸ்ட்டை பிடிக்கிறதுக்கு குழந்தைய ஒரு டிகிரி படித்த உடனே அதை முழுமையாக படித்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தயாராகிடுச்சுன்னா அந்த மாதிரி ஜீப்பில் உங்கள் குழந்தைகளும் வருங்க. உங்கள் வீட்டுக்கு வெளியே ஒரு போர்டு மாட்டிக்கிடலாம், அந்த மாதிரி பேரை போட்டு டிஎஸ்பி டிப்டி கலெக்டர்னு. அதுக்காண்டி உங்கள் குழந்தைகளை படிப்பை நிப்பாட்டாதீங்க. நீங்கள் முஸ்லீமோட கடமையை பின்பற்றுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மதரசாவில் சேர்த்து உங்கள் குழந்தைகளை படிக்க வைங்க. நல்ல உயர் பதவி போகிறதுக்கு தயார் செய்யுங்க. அப்போ தான் நம்ம கல்வி முன்னேற்றம் இருந்தால் மட்டும்தான் சமுதாயம் முன்னேறும், இல்லைன்னா முன்னேறவே செய்யாது. நம்ம எவ்வளோ தூரம் கல்வியை கற்று நம்ம நல்ல பதவிக்கு போகிறோமோ அப்போ நம்ம சமுதாயம் முன்னேறும். இன்றைக்கி நம்ம ஊரில் எடுத்துக்கிட்டோம்னா முஸ்லீம் அதிகமாக இருப்பாங்க, குமாப்பட்டி, தும்நாயக்கம்பட்டி, மகாராஜரத்தில். ஆனால் எண்ணி அரசுடைய பதவி கம்மியாக தான் இருப்பாங்க. அது ஒரு போலீஸாக போயிருப்பார், இல்லை ஒரு வாத்தியாராக போயிருப்பார். ஆனால் யாருமே உயர்ந்த பதவிக்கு இதுனா வரையும் போனதில்லை. அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம நல்ல அறிவு இருக்குது, சரியான வழிகாட்டி இல்லை. அந்த வழிகாட்டியை நம்ம அஜத்து செய்கிறாங்க, அதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் குழந்தைகள் நல்லா படிக்க வைங்க, நல்ல அரசு தேர்வு எழுத வைங்க, நல்ல பதவிக்கு போக இறைவனை வேண்டி வழிபடுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி.